இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த கோயம்புத்தூர் மேக் மோட்டருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் மாற்றணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பெல்லாம் கரெக்டாக ஒரே நேர்கோடாக மார்க் பண்ணிக்கோங்க வாட்டர் ப்ரூஃப் ஸ்கெட்சில். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இதில் என்ன பிரச்சனைனா பேக் சைடாக ஆயில் சீல்லேருந்து தண்ணீர் லீக் ஆகுதுங்க அந்த ஷாஃப்ட்லேருந்து. இது அப்படியே கண்டினியூவாக ஓடுச்சுன்னா உங்களுக்கு மோட்டர் பேரிங்லாம் போய் காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முன்கூட்டியே நீங்கள் கவனித்து நீங்கள் ஆயில் சீல் மாற்றணுங்க, அதாவது வாட்டர் சீல். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற 5 போல்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கழட்ட முடியலனா கொஞ்சம் சீமனையிலோ அல்லது டீசல்லையோ ஊற போட்டுருங்க கொஞ்சம் அந்த மர எண்டில். அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணி லைட்டாக தட்டினீங்கன்னா மேல் கப் வந்துடுங்க. இது பேக்கிங்கோடு வருங்க. அந்த பேக்கிங் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து இந்த எம்பலர் இருக்கிற இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றியில் கொஞ்சம் லைட்டாக தட்டுங்க காயாகாத மாதிரி. அப்போ தான் கொஞ்சம் சேக்கிலும். அடுத்து கொஞ்சம் சீமனையில் ஊற போட்டு சென்டரில் இந்த மாதிரி திருப்பி விட்டுணுன்னுங்க. அந்த ரெக்கையில் இந்த லீஃபில் போடக்கூடாது, உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ரெண்டாவது இருக்க கப்பும் வந்துடுங்க. அதுலேயும் பேக்கிங் இருக்கும். நீட்டாக ஒரு பிளேடில் சுரண்டி எடுங்க. ஆக்ஸா பிளேட் போட்டு சுரண்டக்கூடாது, மட்டமான கத்தி வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு கீ பின்னு இருக்குங்க, அதை தட்டி கழட்டுங்க. பார்த்திங்கன்னா இந்த வந்து நிலாவட்டம், அரை நிலாவட்டத்தில் இருக்குங்க. அந்த பின்னு வந்து தேஞ்சிருந்துச்சுன்னா வேறு புதுசாகவே வாங்கிக்கலாம், 10 ரூபா வரும். இப்போ மோட்டர் ரன் பண்ணி விட்டு நைஸ் ஃபைலில், அதாவது துருப்பு எடுக்கிற மாதிரி மட்டும் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா உள்ள துருப்பு ஏறி இருக்குது. அடுத்து எமரி சீட் போட்டு துருப்பு மட்டும் போகணுங்க, சாஃப்ட் தேய்மானம் ஆகக்கூடாது. அந்த மாதிரி லைட்டாக மைல்டாக எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது அதில் வந்து ஒரு சர்க்கிளிப் இருக்குங்க, அது ரிமூவ் பண்ணுங்க. இதுவும் துருப்பிடிச்சிருக்கு. இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இழுத்தோன்னா ரெண்டாக கட் ஆகி போச்சு. கடையில் இது ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும், வாங்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல் கழட்டணும். அது ரொம்பவுமே துருப்பிடிச்சி மாட்டினதுனால ஃபஸ்ட்டு நான் பிட்டு பிட்டாக கழட்டேன். ஒரு ஓரிங் மாதிரி இருக்குது, அதை கழட்டிட்டு அடுத்தது எஸ்எஸ் புஷ் மாதிரி இருக்கும், அதை நெம்பனா செட்டாக வருங்க. ஆனால் துருப்பிடிச்சதுனால அது மட்டும்தான் வந்திருக்குது. அதையும் கழட்டிட்டு இப்போ எடுத்திங்கன்னா ஆயில் சீல் ஆஃப் வந்துருச்சுங்க. பேலன்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ரிங் இருக்கும், அதை தட்டி உடச்சி தான் எடுக்கணும். மோட்டர் கழட்டினீங்கன்னா பேக் சைடு தட்டினா செட்டாக வந்துடும். இப்போ உடச்சி நான் நீட்டாக எடுக்கிறேங்க. அது கீழே இருக்க ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக பிக்காமல் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஒரு சில மோட்டருங்களுக்கு அந்த ரப்பர் மேட்ச் ஆகாது, பழைய ரப்பர் தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் ஸ்டெப்பை வந்து ஆக்ஸா பிளேடில் க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றியும் கொஞ்சம் கூட உள்ள டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணி எமரி போட்டு தைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து 19ஆம் நம்பர் ஆயில் சீலுங்க, இந்த மாதிரி செட்டாக வருங்க. இப்போ வந்து இந்த ஆயில் சீல் பேக் சைடு, அதாவது அந்த ஸ்டெப்பு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா கிரீஸ் தடவணும், இல்லைனா பேஸ்ட்டு போடணுங்க, ஏதாவது சிலிக்கான் பேஸ்ட்டு. இப்போ நான் கிரீஸ் தடவி விட்டு ஒரு பைப்பு அந்த செராமிக்கில் உட்கார்ற மாதிரி வச்சு லைட்டாக தட்டேன் கையில். கரெக்டாக கச்சிதமாக உட்காந்துக்குச்சுங்க. மெல்ல சுற்றியில் கூட தட்டலாம், ஆனால் பைப் வச்சு தான் தட்டணும். உள்ளே இருக்கிற கிரீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. அடுத்து இந்த சீல் உள்ளே உட்கார வைங்க. உட்கார வச்சிங்கன்னா அந்த ரப்பர் வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்கும். மட்டை அணைஞ்சோடனே சர்க்கிளிப் போட்டு அப்படியே ஒரே லெவலாக தள்ளி விட்டு பைப் வச்சு ஒரு அழுத்த அழுத்தினீங்கன்னா சர்க்கிளிப் ரவுண்டுக்கு படிமானம் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது எங்கேயோ ரப்பர் பிதிங்கி இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா கரெக்டாக அந்த திருப்பியில் கரெக்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்புக்கு நேராக அந்த ஸ்டெப்பு உட்காரணும். பாருங்கள், உட்கார்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சுற்றியும் வந்து கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு மார்க் பண்ணி ஒரு பத்திரிக்கை அட்டை, அதை விட கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சார்ட் பேப்பர் இல்லைனா பேக்கிங் அட்டை கிடைக்கும், அதை வந்து இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்ட்டு போட்டு தடவி ஒட்ட வச்சுருங்க 2 சைடுமே. பாருங்கள் அந்த ஸ்டெப்பு கரெக்டாக அதிலே உட்காந்துருக்கான்னு திருப்பி வச்சு பாருங்கள். அப்புறமே வந்து லைட்டாக ஓரத்தில் மட்டும் தட்டுங்க, ஸ்டெப்பில் தட்டாமல் உட்கார வச்சுக்கோங்க. இது டைப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இதில் மாற்றிக்கலாங்க. டெக்ஸ்மோக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு டைப்பு, அதோடைய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ அவுட்ருக்கும் இந்த மாதிரி பேக்கிங் ரெடி பண்ணிட்டு சிலிக்கான் பேஸ்ட் போட்டுவிட்டு அந்த கீ பின்னை போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது எம்பலர் போட்டு லைட்டாக தட்டுறேங்க. இது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கீ பின்னு வேறு மாற்றிக்குங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மட்டத்துக்கு அணைச்சி விட்டு சுற்றி பாருங்கள் எங்கேயும் மோதாத மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோதலாங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபெவிக்விக் 2 சொட்டு போட்டுவிட்டு மேல் கப்பு போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. அதாவது நார்மல் டைட் வச்சுட்டு லைட்டாக தட்டி தட்டி கையில் டைட் வைங்க, டைட் ஏறும். ஃபைனலாக ரிஞ்சை வச்சு ஒவ்வொரு முறையாக எதிர் வாக்கில் டைட் வைக்கணுங்க, இல்லைனா காது கட் ஆகிடும். நார்மல் டைட் வச்சுட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக டைட் ஆகிடுச்சிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு பேக் சைடு சுற்றி பாருங்கள், ஃபேன் ஃப்ரீயாக சுற்றணும். அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிக்குது என்னன்னு பார்த்தோம்னா ஃபேன் ஒரு இடத்துல இடிச்சிட்ருக்குங்க. அடுத்து வந்து உள்ளேயும் வந்து லைட்டாக மோதுனுங்க. தட்டி விட்டு இப்போ ரன் பண்ணுறேன், பர்ஃபெக்டாக தண்ணி எடுக்குங்க. இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் டெக்ஸ்மோ சிஆர்ஐ பம்பு சர்வீஸ் பண்ணது, அதுக்கு அடுத்தது மோட்டர் ஸ்டார்டர் சர்வீஸ் பண்ணுறது,
ஆர்ஓ சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா.